தமிழ் சினிமாவுல இருவரும் ஆளுமைகளாக இருந்து வருபவர்கள் தான் ரஜினி சாரும் கமலஹாசனும். இவர்கள் இருவரையுமே திரையுலகில் அறிமுகப்படுத்தியதே கே பாலச்சந்திர அவர்கள் தான். அவர் அறிமுகப்படுத்தியதோடு மட்டும் இல்லாம இவங்களை வைத்து ஏராளமான படங்களை ஹிட் கொடுத்திருக்காரு. ரஜினி சாரும் கமல் சாருமே ஆரம்ப காலகட்டங்கள்ல ஒன்றாக நடிச்சிட்டு இருந்தாங்க. 15க்கும் மேற்பட்ட படங்கள்ல 2 பேருமே இணைந்து நடிச்சிருக்காங்க. ஆனா கடந்த 1985ஆம் ஆண்டுக்கு பின்னர் 2 பேருமே இணைந்து ஒரு படத்துல கூட நடிக்கல. அவங்க 2 பேருமே இணைந்து நடிக்க கூடாது அப்படின்னு கூட்டாக முடிவெடுத்து 40 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இதற்கிடையில கடந்த 2020ஆம் ஆண்டு ரஜினிகாந்த் சாரும் கமலஹாசனும் இணைந்து லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல ஒரு படம் நடிப்பதாக இருந்தது. இதற்கான பேச்சுவார்த்தையுமே அப்போது நடைபெற்றது. ஆனா அந்த சமயத்துல கொரோனா பரவல் அதிகமானதால அந்த படம் டிராப் ஆச்சு. அதன் பின்னர் தான் கமல் அவர்களை வைத்து விக்ரம் அப்படின்ற மாஸ் படத்தை டைரக்ஷன் பண்ணாரு நம்ம லோகி அவர்கள். அதன் பின்னர் தமிழ் சினிமாவுடைய தவிர்க்க முடியாத இயக்குனராக உருவெடுத்தாரு லோகேஷ் அவர்கள். அண்மையில ரஜினி சாரை வைத்து கூலி அப்படின்ற ஆக்ஷன் படத்தை டைரக்ஷன் பண்ணாரு. அந்த படம் திரையரங்குகள்ல ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணுச்சு. இதனடுத்து பாத்தீங்கன்னா தற்போது திடீரென லோகேஷ் அவர்கள் ரஜினி சாரையும் நம்ம கமல் அவர்களையுமே வைத்து ஒரு படம் ஒன்றை இயக்க உள்ளார் அப்படின்ற தகவல் காட்டுத்தீ போல பரவிட்டிருக்கு. இந்த தகவல் கிட்டத்தட்ட உறுதிதானாம். இதனை சமீபத்துல பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்களே உறுதிப்படுத்திருக்காரு. சோ கைதி 2க்கு முன்னரே இந்த படம் எடுக்க உள்ளதாக சொல்லப்படுது. இந்த படம் பாத்தீங்கன்னா வெறும் 150 நாட்களுக்குள்ள அனைத்து ஷூட்டிங்குமே முடிவடைய இருக்காங்க. கிட்டத்தட்ட 5 அல்லது 6 மாதங்கள் வரை ஷூட்டிங் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆகையால கைதி 2வை எப்போது கையில் எடுப்பார் அப்படின்ற கேள்வி ஒரு பக்கம் இருந்தாலுமே லோகே அவர்கள் சூப்பர் ஸ்டாரையும் கமலஹாசன் அவர்களையுமே வைத்து எடுக்க போற இந்த படத்திற்கு எதிர்பார்ப்பு உச்சத்துல இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.